Hey guys, நான் ஜெய். இன்னைக்கு நம்ம எப்படி ஃபோட்டோஷாப்பில் யூடியூப் பேனர் டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸில் யூஸ் பண்ணியிருக்க எல்லா ஃபைல்ஸும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுன்லோட் பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள். எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஃபைன், ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோல்டரில் போனீங்கன்னா யூடியூப் பேனர் அப்படின்னு ஒரு PSD ஃபைல் இருக்கும். அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாண்டர்ட் யூடியூப் பேனர் சைஸ் ஃபைல் தான். நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே டிசைன் பண்ண போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சாலிட் பேக்ரவுண்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். பேக்ரவுண்ட் ஃபோல்டரில் ஃபர்ஸ்ட் லேயர் செலக்ட் பண்ணிக்கோங்க. கலர் பிக்கர் போய் E69914 அப்படின்ற கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. எல்லோ கலர். இது நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் கேன்வஸில். நான் கீபோர்ட் ஷார்ட்கட் யூஸ் பண்ண போகிறேன். Alt Backspace ஃபில் பண்ணி வச்சு நம்ம கேன்வஸில். நெக்ஸ்ட் வந்து நம்ம இமேஜ் உள்ளார கொண்டு வர போகிறோம். அதுக்கு வந்து நீங்கள் அகெயின் டவுன்லோட் பண்ண ஃபோல்டரில் போனீங்கன்னா Image1 அப்படின்னு இருக்கும். அது ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள் இமேஜ் வேணால் கூட யூஸ் பண்ணிக்கலாம், உங்களோட யூடியூப் சேனல் பேனராக வச்சுக்கிறதுக்கு. நான் இது வந்து இமேஜ் ஃபோல்டரில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து PIC1 அப்படின்னு நேம் பண்ணிக்கிறேன். இது சம்வேர் இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பேக்ரவுண்ட் ஃபோல்டர் போய்க்கோங்க. இன்னொரு லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதை 2 அப்படி நான் நேம் பண்ணிக்கிறேன். இப்போ கலர் பிக்கர் போய் FEDC8A அப்படின்ற கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரஷ் எனேபிள் பண்ணிக்கோங்க. அதில் சாஃப்ட் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. இங்கே வந்து ஒரு சிங்கிள் கிளிக் சென்டரில் கொடுத்துக்கலாம், ஒரு க்ளோ எஃபெக்ட் மாதிரி. ஓகே, ஃபைன். இப்போ நம்ம வந்து இமேஜுக்கு வந்து எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து PIC1 அப்படின்ற லேயரை வந்து செலக்ட் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷன் போய்க்கோங்க. இன்னர் ஷேடோ செலக்ட் பண்ணிக்கோங்க. பிளெண்டிங் மோட் வந்து ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க. கலர் வந்து F8C240 அப்படின்ற கலர் வச்சுக்கோங்க. எல்லோ கலர். ஒப்பாசிட்டி வந்து 50 இருக்கட்டும். ஆங்கிள் வந்து இன்னும் சேஞ்ச் பண்ணோன்னா 90 இருக்கட்டும். டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 13 வச்சுக்கோங்க. சைஸ் வந்து ஒரு 25 இருக்கட்டும். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம கொடுத்த புது எஃபெக்ட். ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம பட்டர்ஃப்ளை இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து டவுன்லோட் பண்ண ஃபோல்டரில் போய்க்கோங்க. Image2 இருக்கும், அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதையும் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க நம்ம கேன்வஸ் கலரை. இது வந்து நான் PIC2 அப்படின்னு நேம் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம ரீசைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து Ctrl+T அப்படி கொடுத்து ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட் கீபோர்டில் ஹோல்ட் பண்ணிட்டு ரீசைஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேணுங்கிற சைஸ். நான் அதை ஸ்லைட்டாக ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ரைட் சைடில் அது பறக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக சைஸ் சின்னது பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே ஒன்று ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதோட இன்னொரு காப்பி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். Ctrl+J கொடுத்து அதை வந்து லெஃப்ட் சைடில் கொண்டாந்து அது இன்னும் சைஸ் சின்னது பண்ணிக்கிறேன். ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் எனேபிள் பண்ணி Ctrl+T. நீங்கள் சைஸ் ரெடியூஸ் பண்ணும்போது ஷிஃப்ட் கீ ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதை வந்து நான் சைட்டை ரொட்டேட் பண்ணி இந்த சைடு வச்சுக்கிறேன். இப்போ நம்ம பட்டர்ஃப்ளை ஆட் பண்ணி இமேஜ் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம டெக்ஸ்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து டெக்ஸ்ட் ஃபோல்டர் போய்க்கோங்க. நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. கலர் பிக்கரில் ஒயிட் கலர் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பமான ஃபாண்ட் எடுத்துக்கோங்க. நாங்கள் யூஸ் பண்ணுற ஃபாண்ட் லேட்டோ ஃப்ரீ ஃபாண்ட் தான். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களோட டெக்ஸ்ட் கண்டென்ட்டை டைப் பண்ணிக்கோங்க. நான் இங்கே சம் ரேண்டமான நேம் டைப் பண்ணுறேன், அனிதான்ட்டு. அதோட டூப்ளிகேட் காப்பி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். Ctrl+J கொடுத்து இதை சைஸ் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். நான் நம்ம செகண்டாக க்ரியேட் பண்ண லேயர் சைஸ் இது 11 அப்படின்னு வச்சுக்கலாம். இதை இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அது இன்னொரு ரைட் சைடில் வந்து நம்ம இன்னொரு டெக்ஸ்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு இதையே நம்ம டூப்ளிகேட் காப்பி க்ரியேட் பண்ணிக்கலாம். அனிதாது.
ஓகே, நம்ம டெக்ஸ்ட் கண்டென்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம எஃபெக்ட்ஸ்லாம் ஆட் பண்ணலாம், இமேஜஸ்லாம். ஸோ அகைன் நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோல்டருக்குள்ள போனீங்கன்னா இமேஜ் 3 இருக்கும். இதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது ஒரு லீஃப் இமேஜ். இது வந்து நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க கேன்வாஸ்குள்ளார. இது வந்து இமேஜ் ஃபோல்டருக்குள்ள ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் லெஃப்ட் சைடில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். சைஸ்லாம் எதுவும் அட்ஜஸ்ட் பண்ணல நான். ஓகே, இது வந்து L1 அப்படின்னு நான் நேம் பண்ணிக்கலாம். இது டூப்ளிகேட் காப்பி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. Ctrl+J கொடுத்து இது வந்து நம்ம L2 அப்படின்னு நேம் பண்ணிக்கலாம். இது ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் எனேபிள் பண்ணி Ctrl+T கீபோர்டில் ஷிஃப்ட் கீ ஹோல்ட் பண்ணி சைஸை ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. அதை ரொட்டேட் பண்ணுறேன் நான். சம் கைண்ட் ஆஃப் ஆல்மோஸ்ட் ஒரு 180 டிகிரி அதை இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ மோர் லைக் ஒரு எட்ஜஸில் லீஃப் இருக்க மாதிரி. இப்போ வந்து நம்ம மற்ற இமேஜஸ்லாம் நம்ம கேன்வாஸ்குள்ளே கொண்டு வரலாம். அதேமாதிரி டவுன்லோட் பண்ண ஃபோட்டோவில் பண்ணால் இமேஜ் 5 இருக்கும். அதையும் ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க நம்ம கேன்வாஸ்குள்ளார. அதை இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் சைஸ் வேணால் நீங்கள் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் எனேபிள் பண்ணி ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து another இமேஜ் 6 அப்படின்னு இருக்கும். அதையும் ஓப்பன் பண்ணி கேன்வாஸ்குள்ளே கொண்டு வந்துக்கோங்க. நான் அதை ஒன்று இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன். இதுக்கு ஒரு டூப்ளிகேட் காப்பி ஒன்று நான் Ctrl+J கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். அது வந்து ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் எனேபிள் பண்ணி Ctrl+T கொடுத்து நான் அதை ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக அந்த பேர்ட் இமேஜ் மட்டும் ஆட் பண்ணால் நம்ம டிசைன் ரெடி ஆகிடும். டவுன்லோட் பண்ண ஃபோல்டருக்குள்ளே பேர்ட் இமேஜ் இருக்கும். ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃபோட்டோஷாப்பில். நம்ம கேன்வாஸில் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. அதை வந்து நான் லெஃப்ட் ஹேண்டில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன் சம் கைண்ட் ஆஃப் இந்த இடத்துல. ஸோ நம்ம பேனர் ரெடி, சிம்பிள் அண்ட் ஈஸியாக. ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோட்டோஷாப் டுட்டோரியல்ஸ் வீடியோஸ் பார்க்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. டேக் கேர்.